One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 7 கடல் 7 மலை. ஸோ சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் வர படங்களோட டைட்டில் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படம் கடந்து வந்த பாதையை சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அந்த டைட்டில் வந்து அந்த டைரக்டருக்கோ இல்லை ஏதோ ஒரு க்ரூ மெம்பருக்கு அழகாக பொருந்துற மாதிரியான டைட்டில்லாம் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வணங்கான்னு எடுத்துட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அது அப்படியே பாலா அவர்களோட கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு டைட்டில் தான் விடாமுயற்சி. அகெயின் அந்த டீம் அண்ட் அஜித் சார். அதே மாதிரி 7 கடல் 7 மலை அப்படிங்கும் பொழுது இந்த படம் கடந்து வந்த அந்த பாதையை டைட்டில் வச்ச மாதிரி இருக்கு. ஆப்வியஸ்லி தமிழ் சினிமாவில் மோர் ஆன்டிசிபேட்டட் ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். அது எப்போ இன்னும் அதிகமாக எலிவேட் ஆகுதுன்னா மே மாதம் 2024 நெதர்லாண்ட்ஸ் ரோட்டர்டாம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கின ஒரு தமிழ் படம் அப்படிங்கும் பொழுது அது இன்னும் எலிவேட் ஆக ஆரம்பிக்குது அந்த படத்தினுடைய ஹைப்ல இருந்து எல்லாமே. ஸோ இனிஷியலாக 2023 டிசம்பர் மாதத்துக்கு இந்த படம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தாலும் அப்படியே தள்ளி போய் என்ன காரணத்தினாலும் தள்ளி இன்னைக்கு மார்ச் 2025 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு இந்த படம் ஏன் பர்சனலி இன்னும் கனெக்டட், ஏன் இன்னும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராம் சாரோட வெறித்தனமான ஃபேன் நான். ஸோ அவர்கிட்ட இருந்து அடுத்த படம் எப்போ வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் ஈகர்னஸ் அவைட்டடாக தான் இருந்தது. அந்த விதத்தில் 7 கடல் 7 மலை இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெய்லர் மூலமாக என்ன சொல்ல வராங்க, அதில் ராம் சாரோட யூனிக்னஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த டீட்டெயில் பிரேக் டவுனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 34 செகண்ட் இருக்கக்கூடிய ட்ரெய்லராக பேக் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கல் ராம் சாரோட சிக்னேச்சர். எத்தனை காலம் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, என்னோட சிக்னேச்சர் ஆர் என்னோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இல்லை என்னோட நெரேட்டிவ் ஸ்டைலை நான் மாற்றவே மாட்டேன்றதுல உறுதியாக இருக்கக்கூடிய ராம் சார் அவரோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெய்லர் கட்டாக தான் பார்க்க முடியுது. ஆப்வியஸ்லி இது படத்துலையுமே இருக்கும். ஸோ ராம் சார் அப்படின்னா அவருக்குன்னே உரித்த விஷயங்கள் என்ன அப்படின்னா அவரோட படங்களில் பிரதானமாக ப்ளே பண்ணுறது ஒரு ட்ரெயின், தாடி வச்ச மனுஷன், அதே மாதிரியே மழை. இது 3 இருந்துச்சுனாலே கண்ணை மூடி சொல்லலாம் அது ராம் சார் படம் அப்படின்ட்டு. நீங்கள் தொடர்ந்து அவரோட 4 படம் பண்ணியிருக்க 4 படத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஹீரோவுக்கு தாடி இருக்கும், மழை இருக்கும், ட்ரெயின் இருக்கும். இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசக்கூடிய அழகாக காட்டக்கூடிய நபர் ராம் சார். அவரே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதில் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். ராம் சார் சொன்னது தாடி, மலை, ரயில் இது 3 மட்டும் வச்சனால உலகத்தை திரும்பி பார்த்தா உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவை எடுக்க முடியும் அப்படின்றத காலர் தூக்கிவிட்டு கால் மேலே கால் போட்டு கெத்தா சொன்ன மனுஷன் ராம் சார். அவர்கிட்ட வந்து ஒரு அழகான படைப்பு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த படத்துல இந்த ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்க முடியுது. சூரி கிட்டையும் நிவின் பாலி அவங்க கிட்டையும் 2 பேர்கிட்ட நிறைய ஆக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. அப்போ யாரு வில்லன் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு எலியை நசுக்கிறத பார்க்க முடியுது, அப்போ இறக்கமே இல்லாத ஒரு மனுஷன் சூர்யா, அப்போ அவர் தான் வில்லனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இன்னொரு பக்கம் நிவின் பாலி அது சூரிய போட்டு இந்த அடி அடிக்கிறாரு, அப்போ அவர் வில்லனா இருப்பாரா அப்படின்ற கேள்வி வரும். இன்னொரு பக்கம் ஒரு ஃபிளாஷ் கட்ஸ்ல யாரோ ஃபாரினர்ஸ் ட்ரைபல் ஏரியாவில் இருக்க மாதிரி நபர்கள்லாம் வருவாங்க, அவங்கள பார்க்கறது ஒரு அவங்க வில்லனா இருப்பாங்களோ அப்படின்ற கேள்வி அதிகமாக வரும். ஆனால் ராம் சார் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அவரோட எந்த படத்துலையுமே வில்லனே கிடையாது, சிச்சுவேஷன்ஸ் மட்டும்தான் வில்லன். அதாவது அந்த சூழ்நிலை தான் அந்த கேரக்டரை வில்லனாக்கும், இல்லை அந்த பிளாட்ல தேவையான ஆன்டகனிஸ்டே சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அதோட நிகழ்வுகள் மட்டும்தான். அந்த விதத்துல இந்த டெம்ப்ளேட்ல இந்த படத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வில்லனே கிடையாது, சிச்சுவேஷன்ஸ் தான். அகைன் அந்த சிச்சுவேஷன் என்னவா இருக்க போகுதுன்றதான் $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு இன்னும் 2 மாசம் நம்ம காத்திருக்கணும், மார்ச்ல படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். அண்ட் அடுத்தது இன்னொரு பாசிட்டிவான விஷயம், பிடிச்ச விஷயம், நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம், ராம் சாரோட படங்கள் எல்லாமே ஒரு குளோபலைசேஷன், விமன், லவ், நேச்சர் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் இன்னைக்கு 7 கடல் 7 மலையும் வந்திருக்கு. டைட்டில் உட்பட, டைட்டிலுமே நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டில்ன்றனால அகெயின் ராம் சாருடைய ஃப்ளேவர் தான். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு எலி தாங்க மெயினாக பிரதானமாக ப்ளே பண்ணுது. அந்த எலினால தான் அந்த பிளாட்டே ஓப்பன் பண்ணுற மாதிரி தானே ஒரு ட்ரெய்லராக தெரியுது நமக்கு. ஸோ 2 கேரக்டர், அதாவது ஒரு தீபாவளி இரவு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம் இல்லையா, ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எழுதுவோம் அப்படின்னா டைரக்ஷனில் ஃபிலிம் மேக்கிங் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீன் 1 எக்ஸ்டீரியர் ஆர் இன்டீரியர், டே டைமா நைட் டைமா, டைமிங் என்ன, லொக்கேஷன் என்ன, எந்த கேரக்டர் பேச போகுதுன்றதா ஸ்கிரிப்ட் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கும். அது அப்படியே ட்ரெய்லரில் கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஒரு தீபாவளி இரவு
என்ன டைம் சொல்லியாச்சு, ரயில், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வந்தாச்சு அதில். அண்ட் கேரக்டர்ஸ் அடுத்தது யார், ஒரு நபர், மரணமற்ற மற்றொரு நபர், இந்த 2 கேரக்டர் தான் பிரதானமாக இந்த படத்தில் ப்ளே பண்ண போகுது அப்படின்றத அழகாக அந்த கேரக்டர் ஆர்க்க டெக்ஸ்ட் மூலமாக கன்வே பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் ராம். அண்ட் அப்படியே டைட்டில் நகர விக்கிபீடியாவில் கூட பார்க்க முடிஞ்சது என்னன்னா, 32 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அதே 8000 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு இம்மார்டல் மேன், அதாவது மரணமற்ற மற்றொரு நபர், அதுதான் நிவின் பாலி. அவர் 8000 வயசுன்ற மாதிரி விக்கிபீடியாவில் இருந்துச்சு. அதெல்லாம் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆனால் இந்த 2 நபர்கள் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனான இன்னைக்கு காலகட்டத்தில் சந்திக்கும் போது நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் அங்க மெஜாரிட்டி ஆஃப் த பிளாட்டா இருக்க போது. அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இந்த படத்தினுடைய வில்லனா இருக்க போகுதுன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் ஓப்பனிங் சீன்லயே நிவின் பாலி ஒரு ஹார்ன், ஒரு ஏன்ஷியன்ட் ஹார்ன் வந்து அப்படியே ஊதுறாரு. ஊதும் போது இந்த பக்கம் டென்ஷனாக இருக்கிற சூரிய சொல்ற, அப்பா நிறுத்திட்டான்ப்பா அப்படிங்கும் போது கதவு மூலமாக அந்த இடத்துல ஒரு எலி மாட்டுது. அதுதான் இனிஷியல் பாயிண்ட். இதெல்லாம் தொடங்குறதுக்கான ஒரு பாயிண்டா இந்த ட்ரெய்லரில் தெரியுது. அதை எலிக்கு ஒரு பக்கம் அடிபட்டுருச்சு அப்படின்ன உடனேவே இந்த பக்கம் ஒரு ரிவோல்ட் ஆகி அட்டாக் பண்ண வர நிவின் பாலி அப்படிதான் பார்க்க முடியுது. ஏன்னா யார் அடுத்தடுத்த கேரக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு மாயப்பெண் அப்படின்னு வருது, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். மற்ற ஜீவராசிகள்னு வரும்போது இதில் ஒரு எலியை பார்க்க முடியும், முதலையை பார்க்க முடியும், பூனையை பார்க்க முடியும், குரங்கு பார்க்க முடியும், அவ்வளோ அனிமல்ஸ் இதில் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ இந்த கேரக்டர், இந்த 2 கேரக்டர் ஏதோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு அனிமல் லவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ட்ரெயின்லையுமே ஒரு எலி பார்க்க முடியுது. எலி கடிப்பட்டவர் தான் அந்த ரிவோல்ட் ஆரம்பிக்குது. ஆப்வியஸ்லி நிவின் பாலி. ஸோ நிவின் பாலியோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, மேபி அனிமல்ஸ்க்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காரா, இல்லை அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு நிகழ்வுல அவர் வந்து அந்த எலியோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கிறாரா அப்படின்றது அகைன் படம் பார்த்தா தான் புரியும். ஸோ இவ்வளோ கேள்விகள் வருது இல்லை, இவ்வளோ கேள்விகள் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராம் சாரோடைய வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் எடுத்திருக்கிற இந்த ஃபேண்டசி ஸ்டோரி டெல்லிங் தான். இதுக்கு முன்னாடி எல்லாமே டீட்டெயிலாக ஒரு அழகான ஒரு ஸ்டோரி இருந்துடும் அவரோட கதையில. ஒரு அடிப்பட்ட நிகழ்வு இருக்கும், ஒரு ஹீரோ வந்து பயங்கரமா அடி வாங்கியிருப்பான், லைஃப்ல தோத்துருப்பான், லவ்ல பிரச்சனை, இந்த மாதிரி நிகழ்வுகள் பார்த்துருப்போமே தவிர ஒரு ஃபேண்டசியான ஸ்டோரி வந்து ராம் சார் இது வரைக்கும் எடுக்கல. ஸோ இந்த டைம் சொல்லும் போது தான் அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. இன்னொரு பக்கம் கட் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு மாதிரி 2ஆம் உலகம் படம் பார்த்தீங்கன்னா, செல்வராகவனோட 2ஆம் உலகம் படம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேவர் ஓரளவுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்க்க முடியும். இன்னைக்கு காலகட்டம் அண்ட் ஏன்ஷியன்ட் டைம், அதாவது 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லைன் அழகாக பிளெண்ட் பண்ணி பார்க்க முடியுது. அகைன் இது எங்க ஃப்ரேம் ஆக போகுது, டைம் லைனா எங்க உட்கார போகுது அப்படின்றது இன்னொரு கொஸ்டின் தான். அது படம் பார்க்கும்போது கிளியரா வரும். அண்ட் அனிமல்ஸ் பத்தி பேசிட்டோம். நிவின் பாலிக்கும் அனிமலுக்குமான ஒரு கனெக்ஷன் என்ன அப்படின்றது. அடுத்தது நிவின் பாலின்ற கேரக்டருக்கும் ராம் சாருக்கும் நேச்சருக்குமான கனெக்ஷன். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ராம் சாருக்கு நேச்சர் பிடிக்கும், ராம் சார் கிராஃப்ட் பண்ணது நிவின் பாலி கேரக்டர். இந்த ரெண்டுமே எப்படி நிவின் பாலி அண்ட் நேச்சர் எப்படி மீட் பண்ண போகுது, அந்த ஆர்க்கை ரொம்ப அழகா அதில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸை டக்குன்னு கட் பண்ணி ஒரு லேண்ட்ஸ்கேப், அதாவது பீச் ஓரமாக போகிறது, ஒரு சைக்கிள் ஓடி ஒரு நேச்சர் சுற்றி போகிறது, டிஃப்ரெண்ட் நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போதே நிவின் பாலியோட கேரக்டர் ஆர்க்கை ட்ரெய்லர்லேயே ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்கிறாங்க ராம் சார். இது அப்படியே கடந்து நகர ஆப்வியஸ்லி இந்த படம் பிரதானமாக 3 பேர் மட்டும்தான் இன்வால்வ் ஆகி வரப்போகுது அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நிவின் பாலி, சூரி அண்ட் அஞ்சலி, இவங்க 3 பேருக்குள்ளதான் இந்த பிளாட் ஸ்டோரி எல்லாமே அதை சுற்றி தான் நிறைய ட்ராவல் ஆகிட்டே போகுது. இருந்தாலும் சப்போர்ட் எலிமெண்ட்ஸாக இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதுமே ட்ரெய்லர் பார்க்கும்போது கிளியர் கட்டாக புரியுது. அது ஏன்ஷியன்ட்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ப்ரெசென்ட்ல ட்ரெயின் சீக்வன்ஸ்ல ஒரு போலீஸ்காரர் வந்து அடி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குட்டி குழந்தை மடியில் ஒரு பூனையை வச்சுட்டு ட்ரெயினோட காரிடோர்ல உட்காந்துருக்கிற அந்த சீனா இருக்கட்டும், எல்லாமே ப்ரெசென்ட்லியுமே ஒரு சில கேரக்டர்ஸ் வந்துட்டு போகுது. ஆனால் அது ரியாலிட்டி கேரக்டர்ஸா இல்லை நினைவுகளா அப்படின்றது அகைன் ஒரு பிக் கொஸ்டின் தான். ஸோ இது இந்த பிளாட் எதனால எடுத்தாங்க, அதாவது தீபாவளி நாள் அன்னைக்கு ஒருத்தன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் மற்ற யாருமே இருக்க மாட்டாங்களான்ற 1000 கேள்விகள் வந்தாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் ராம். அது அவரே சொல்லிடுவார். நீங்கள் தரமணிலையும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்த இந்த கேள்வி தானே கேட்க போறீங்க, நானே பதில் சொல்கிறேன்ற கூடிய ஒரு கிரியேட்டர் தான் ராம் சார். அதை அழகாக அந்த படத்துலையுமே கன்வே பண்ணுவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம், இன்னும் இன்டென்ஸாக எனக்கு அந்த ட்ரெய்லரோட கனெக்ட் பண்ண விஷயம், இந்த ட்ரெய்லரோட கலர் டோன் தான். ஒரு 2-3 பேலட்ஸ் சூஸ் பண்ணி அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பீட் ப்ரௌனாக இருக்கட்டும், இல்லை கேஜிஎஃப்ல நீங்கள் பார்த்த ஒரு அந்த ஒரு ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை ட்ரெயின் சீக்வன்ஸ் நடக்கக்கூடிய அந்த எல்லோ அண்ட் ப்ளூ டிண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே
உங்களை அந்தந்த மூடுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சு டீட்டெயில்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு கலர் டோனை ரொம்ப அழகாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு ஏகாம்பரம், சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் 7 கடல் 7 மலை. அதுக்கே மிகப்பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்சைட் த ட்ரெயின் அண்ட் அவுட் சைட் த ட்ரெயின்னு சொல்லிட்டு 2 பக்கமுமே ஒரு சூப்பர்மேன் மாதிரி உள்ளேயும் வெளியும் ஜம்ப் பண்ணி ஓடுறது, ஏறுறது, குதிக்கிறது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க நிவின் பாலி. அதையும் வெளியிருந்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உள்ளிருந்து அதை கரெக்டாக கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ப்ரிசைஸாக சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் வச்சு கரெக்டாக டெய்லர் மேட் ஷார்ட்டாக கொடுத்த ஏகாம்பரம் அவர்கள் மிகப்பெரிய அப்ரிசியேஷன் ஃபார் தி சினிமாட்டோகிராஃபர் ஆஸ் வெல். அண்ட் இன்னொரு அப்ரிசியேஷன் டு VS மதி. ட்ரெய்லர் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அழகாக ஒரு ரித்தம் பேட்டர்னில் எடிட் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு ஒரு ஹார்ன் ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு சட்டலான அமைதியான நேச்சர், திரும்ப ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், கட் பண்ணால் அப்படியே ஏன்ஷியன் ஃப்ளாஷ்பேக்கு, திரும்ப ப்ரெசண்ட்டு. இந்த அழகான ஒரு மல்டிபிள் டைம் லைன்ஸை ஒரு 2.5 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த ரித்தம் மியூசிக்கு ஏற்ற மாதிரி ரித்தமில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருப்பாரு VS மதி. அண்ட் இது another எக்ஸாம்பிள் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நான் லீனியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. திடீர்னு இங்கே அங்கே தட்ஸ் இட் அகெயின் ராம் சாரோட ஸ்டைல் தான். இருந்தாலும் மார்ச் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதையும் டெக்னிக்காலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவ்வளோதான். அடுத்தது நம்ம நன்னதான் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அதாவது ராம் சாரை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது நல்லா தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம் யுவன் சங்கர் ராஜா அவர்களை. திடீர்னு தூக்கத்தில் யுவன் சாரை எழுப்பி ராம் சாருக்கு ஒரு சீன் அப்படின்னா உடனே வாசிப்பார். அந்த அளவுக்கு 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி த்ரூ தி ஏஜஸ் படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அவுட்புட் நமக்கு ரொம்ப அழகாக தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயுமே அழகாக மியூசிக் வைஸ் உட்கார்ற வரைக்குமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அது ஏன்ஷியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரெசென்ட் டைமில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தேடி ஒரு ரிசர்ச் ஒர்க் நடந்திருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அழகாக பிளேஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே கூட. அண்ட் ட்ரெய்லர் ட்ராவல் ஆக நடுவில் லிரிக்கா இல்லை அது டைலாக் டெலிவரியா இல்லை ஒரு நரேஷனா அப்படின்றது கிளியராக தெரியல. படத்தில் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் அப்போ தான் அது புரியும்னு நினைக்கிறேன். அது அகைன் தலைவன் ராம் சார் வாய்ஸில் வந்திருக்கு. ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியான ஒரு ஆக்சென்ட் தான் அது எதை கன்வே பண்ண போகுது அப்படின்றது அகெயின் நிவின் பாலியோட கேரக்டர் ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு டோனாக தான் அந்த மியூசிக்கும் அவரோட வாய்ஸும் பார்க்கப்படுது. இருந்தாலும் அது இன்னும் கியூரியாசிட்டி தான் கிரியேட் பண்ணுது. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, இன்டென்ஸாகவும் இருக்குது, த்ரில்லிங்காகவும் இருக்குது. இது எதை நோக்கி போகுதுன்ற கேள்வி அதிகமாகிட்டே தான் இருக்குது. அண்ட் நல்ல வேளை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் விட்டாங்க. இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் விட்டுருந்தாங்கன்னா 2 வருஷத்துக்கு இந்த குழப்பத்தோடய சுற்றி தெரிஞ்சிருக்கணும். பட் இருந்தாலுமே இந்த படத்தை மார்ச் மாதம் 2025 இந்தியாவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி நெதர்லாண்ட்ஸில் பார்த்துட்டாங்க. 2024 மே மாதம் 15ஆம் தேதியை பார்த்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம மார்ச்சில் பார்க்க போகிறோம். 2 மணி நேரம் 17 நிமிஷம் இஃப் ஐம் நாட் ராங், அதுதான் இங்கே கிளாக் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம்ல நீங்க வீடியோ பார்க்குற அந்த டைம்ல 2 மணி நேரம் 17 நிமிஷம் கிளாக் பண்ணியிருக்காங்க. அது நீடடா இல்லை சேர்த்துவாங்களா தூக்குவாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இன்னமும் ராம் சார் இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்துருக்காரு அப்படின்றது தான் இன்சைடான நியூஸ். அதையும் டிராவல் பண்ணி போகும்பொழுது இந்த படம் ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், பீட் ஃபேண்டசி, பீட் டெக்னிக்காலிட்டி, பீட் ராம் சாரோட ஸ்டைல், பீட் ஆக்ஷன், பீட் இந்த டைம்ல வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்றது உட்பட எல்லாமே உள்ள இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா கட்டுறது தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழ் படிச்சவனோட நிலைமை என்னன்ற ஒரு கேள்வி வரும்போது அந்த இடத்துல ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுதான் நிலைமை அப்படின்னு காட்டின நபர் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எதை வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றதையுமே நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் அதை தியேட்டர்ல ஆன் ஸ்கிரீன்ஸ்ல ஹிட் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் ராம் சார் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவாரு, என் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவனும் பார்க்க மாட்டான், ஆனா என் படத்தை எல்லாரும் ஒரு நாள் பார்த்துருவானுங்க அப்படின்னு. ஒரு கிரியேட்டரோட ஏமாற்றமா நான் அதை பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கல, அவரோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் பார்க்கல அப்படின்னாலுமே கூட ஒரு கிரியேட்டருக்கான ஒரு தேவையான ஒரு அங்கீகாரம் அந்தந்த டைம்ல கிடைக்க வேண்டியது தான். 1001 நம்ம கொண்டாடாம 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஃபீல் பண்ற மாதிரி இல்லாம அந்தந்த படத்துக்கான அங்கீகாரத்தை அப்பப்போ கொடுக்கறது என்னைக்குமே நல்லது. அந்த விதத்துல ராம் சாருக்கு 7 கடல் 7 மலை மூலமா இவர் மிஸ் பண்ண எல்லா அங்கீகாரமும் இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய நபர் ராம் சார்ன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மார்ச் 2025 டேட் இன்னும் சொல்லல, ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஒரு கிரியேட்டரை கொண்டாடும் விதமாகவும் அந்த கிரியேஷனை கொண்டாடும் விதமாகவும் நம்ம எல்லாருமே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி திஸ் வுட் பி வெரி பிக் மைல்ஸ்டோன் ஃபார் ராம் சாரோட ஃபில்மோகிராஃபியில. ஏன்னா ரொட்டர்டாம்ல எந்திரிச்சுன்னு கை தட்டியிருக்காங்க. இப்போ நம்மளோட நேரம், நம்ம அதை திரும்பி கொடுக்க வேண்டியதுக்கான நேரம். மார்ச் மாசத்துல தியேட்டர்ல பார்ப்போம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அஞ்சலி அவங்களுக்கு ராம் சார் கூட இந்த 3rd அசோசியேஷன் கட்டுறது தமிழ் தாண்டி தரமணிலையுமே ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. பேரன்பு முடிச்ச அப்புறமா இப்போ இந்த படம் ஒரு 3rd அசோசியேஷன் வித் ராம் சார்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி அவங்க அப்படின்னா 2 டைம்லையுமே வராங்க. ப்ரெசென்ட்லயும் இருக்கு, பாஸ்ட்லயுமே இருக்கு. அதாவது நிவின் பாலியோட ஃபிளாஷ்பேக் மூமெண்டான்னு தெரியல அது, ஏன்னா பாஸ்ட்ல இருக்கு. பாஸ்ட் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா மட்டும் வரக்கூடிய கேரக்டரை டிசைன் பண்ண மாட்டார் ராம் சார். இது கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக் சென்ஸ் லைக் ஃபீமேல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பாஸ்ட்ல வரக்கூடிய அஞ்சலி எட் அகைன் மாயப்பெண் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் போடும்போது ப்ரெசென்ட்லயும் கொஞ்சம் ஞாபகங்களா வந்துட்டு போறாங்களா அப்படின்ற கேள்வியுமே அதிகமாகுது. ஏன்னா யாரோ ஒருத்தங்க ட்ரெயினில் அவங்கள கிஸ் பண்ண போறாங்க, அவங்க யாரையோ பின்னாடி பார்த்துட்டு தள்ளி விடுற மாதிரி சீக்வன்ஸ் வரும்போது இது நிவின் பாலி அவங்களோட இமேஜினேஷனா இருக்குமா அப்படின்றது அகெயின் குழப்புது. ஒரு மாதிரி ஏன் சார் இப்படி பண்ணி வச்சிங்கன்ற கேள்விதான் வருது, குழப்புது. பட் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த குழப்பங்கள், நமக்கு வர்ற கேள்விகள், இதெல்லாம் தான் ஒரு கிரியேஷனுக்கு தேவையான விஷயம். அதனால இது தியேட்டர்ல பார்க்கும்போது இதுக்கான கேள்விகள் எல்லாமே 100% கிடைக்கும். And that's the final frame for ஏழு கடல் ஏழு மலை. Until next time, keep exploring, keep watching and keep loving the magic of movies. See you on screens. One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.